வணக்கம் மக்களே, இது உங்கள் வையன் சோலார் எனர்ஜி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மின்சார வசதி இல்லாத ஒரு குடோனுக்கு நம்ம அமைச்சு கொடுத்த சோலார் ஏசி சிஸ்டம். அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, நம்ம மின்சார வசதி இல்லாத இடத்துல வந்து நம்ம டிசி சிஸ்டமாக தான் அமைச்சு கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சரில் வந்து இபி வரும்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இவங்களுக்கு வந்து ஒரு ஏசி சிஸ்டமாகவே வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம். 200 வாட் வந்து சோலார் மோனோ பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இவங்களோட மினிமம் ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் பல்பை மட்டும்தான் எரிய வைக்கணும். ஸோ அதை தவிர்த்து இங்கே வந்து வேறு எந்த ஒரு நெசசரியான எதுவுமே கிடையாது. ஸோ இனிஷியலாக என்ன பண்ணியிருக்கோன்னா, லோ பட்ஜெட்டுக்காண்டி வந்து நம்ம இப்போதைக்கு வந்து ஒரே ஒரு பேனல் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேனலை மவுண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அலுமினியம் மினி ரயிலை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் மொத்தம் 4 ரயில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 200 வாட் பேனல் வந்து இந்த ரயில் மேலே மவுண்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில் வந்து நம்ம பேனலை எக்ஸ்டெண்ட் பண்ணனாலும் இந்த ரயிலை வந்து கண்டினியூவாக வைக்கிறது மூலமாக இந்த பேனல் செட்டப் வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட முடியும். ரிவிட் போல்ட்டை யூஸ் பண்ணி இந்த அலுமினியம் ரயிலை பார்த்தீங்கன்னா, இந்த தின் ஷீட் மேலே வந்து நல்லா மவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். விண்டிலே வந்து நல்லா ஸ்டாண்ட் பை நிற்கும். இது பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஸ்ட்ரக்சர் மேலே நம்ம 200 வாட் பேனல் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேஸ் வந்து இந்த மினி ரயிலில் இருக்கும். இது எதுக்குன்னா ஃபியூச்சரில் வந்து நம்ம இதில் வந்து பேனல் ஆட் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்மளால் கண்டினியூவாக வந்து ஆட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க முடியும். அலுமினியம் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ தின் ஷீட்டில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன வாட்டர் சீப்பேஜ் பேட் வந்து இந்த அலுமினியம் ரயில் கீழே வச்சு தான் அடிப்போம். ஸோ அதனால் வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து இன்சைடு வாட்டர் லீக்கேஜுங்கிறது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அது இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டியூரபிலிட்டியாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க வந்து நம்மளுடைய சோலார் இன்வெர்டர் அண்ட் பேட்டரி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 1 kV வந்து சோலார் இன்வெர்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து அதனுடைய நார்மல் ஃபங்க்ஷனோட டிஸ்பிளே நம்மளுக்கு பிபியில் சார்ஜிங் ஆகிறது இல்லாட்ட வந்து பேட்டரி என்ன மோடில் இருக்குதுன்னு சொல்லி அது மாதிரி காமிக்கக்கூடிய டிஸ்பிளே வந்து நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம். இப்போதைக்கு இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இபி சப்ளைமே கிடையாது. ஸோ இந்த 200 வாட் மேனோபானில் இருந்தால் வந்து இந்த இன்வெர்ட்டர் வந்து சார்ஜ் பண்ணி இந்த பக்கத்தில் இருக்க சோலார் சீட் அண்ட் பேட்டரி வந்து நம்மளுக்கு சார்ஜ் பண்ணி கொடுக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து மொத்தமாக வந்து பல்புக்கு உண்டான லோடு மட்டும் தான். அது தவிர்த்து எக்ஸ்ட்ரா எந்த லோடு எதுவுமே இப்போதைக்கு கிடையாது. ஈவன் வந்து ஃபியூச்சரில் வந்து கஸ்டமர் இதில் ஃபேன் லைட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலும் நம்மளால் பண்ணிக்கிட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள கெப்பாசிட்டிக்கு உண்டான பேட்டரி அண்ட் இன்வெர்ட்டர் தான் நம்ம இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது போல் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் சோலார் அமைக்கணும் இல்லாட்டா உங்களுக்கு சோலார் ரிலேட்டாக எந்த ஒரு மெட்டீரியல் தேவைனாலும் கீழே தெரியாத நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சோலாருக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம்.